Today, 14th May 26, Thursday. Today, the word of God, Psalm 119, verse number 49 says, "Remember the word unto the servant upon which thou hast caused me to hope." இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 49 வசனம். 14ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை. நீர் என்னை நம்பின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நீர் என்னை நம்பின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு நாங்கள் நம்புகிற வேளையிலே அந்த வசனத்தை தேவன் நினைத்தருளி நமக்கு தேவையான கிரியைகளை தேவன் தந்தருளுகிறார் என்று சங்கீதம் 119 அதிகாரம் 49 வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே எந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் நம்பி அந்த வசனத்தை தியானிக்கிறோமோ அந்த வசனத்தின்படி இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அந்த வசனத்தை தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நம்ப வேண்டும். வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் நினைவு கூறுகிற வேளையிலே, அந்த வார்த்தையை அனுதினமும் நாங்கள் நம்புகிற வேளையிலே அதே வசனத்தின் ஊடாகத்தான் தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எந்த வசனத்தை அறிக்கை செய்கிறோமோ, எந்த வசனத்தை நினைவு கூறுகிறோமோ, எந்த வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிறோமோ அந்த வார்த்தை தான் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு தேவனிடத்திலே நாங்கள் விசுவாசத்தை வைத்து நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெருகி கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது பிரியமான காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நாங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியங்களை அந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துவார், இந்த வார்த்தையின்படி என்னை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தால் அங்கே தேவன் அந்த வார்த்தைகளை நினைந்தருளி நமக்கு கிரியைகளை செய்வார். ஆபிரகாம் விசுவாசித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, வானத்து நட்சத்திரங்களை கடற்கரை மணலையும் இந்த நாட்களில் எடுத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆபிரகாமை அழைத்த தேவன் 12ஆம் அதிகாரத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களில் அந்த வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதன்படியே தேவன் அவரை ஆசீர்வதித்து காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக முதலாவது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களிலே அவர் நம்மை மறுபடியும் இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலே நமக்கு கிரியைகள் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, ரிமெம்பர் த வேர்ட் அன்டு த சர்வன்ட். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனுக்காக நீர் கொடுத்த அந்த வார்த்தையை, உம்முடைய ஊழியக்காரன் மேல் நீர் வைத்துக்கிற அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நீர் தயவு செய்து நினைவு கூறும் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை, நீர் என்னை நம்பின வசனத்தை, அதாவது அந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அருமையான பிள்ளைகளை இந்த நாட்களே என்று இந்த நாட்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிக்கை செய்கிற வேளையிலே தான் the word of God until do something in our family, our life, our own life. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்களே சில காரியங்களை செய்யும். இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவருடைய வார்த்தை இந்த நாட்களை நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டுவரும். The word of God going to change your life and do something in your life. May the God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் விசுவாசித்து அவருடைய மகிமையை இந்த நாட்களிலே காணுவோம். அவரிடத்திலே திரும்புவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.